ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடிஎஸ் கிரியேஷன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம அன்றைக்கி பார்த்த ரோஜா செடியிலேருந்து முட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த சேனலுக்கு இப்போ தாங்க புதுசு, ப்ரீகேஜி. அதனால் எங்களுக்கு சீக்வன்ஸாக பேசவும் தெரியல, ஃபாஸ்ட்டாக பேச முடியலை. நம்ம வீட்டில் உள்ள வாடாமல்லி செடி இதெல்லாம் 90s கிட்ஸு வயலில் முளைச்சிருக்கோம். இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லதுங்க, வீட்டுக்கு அதிர்ஷ்டமும் கூட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, பச்சை மிளகாயை நம்ம செடியிலேருந்து பறிக்க போகிறோம். நம்ம வீட்டு செடியிலேருந்து பச்சை மிளகா நிறையா காய்ச்சிருக்குது. எல்லாத்தையும் இப்போ நம்ம பறிக்கலாம். இதில் சும்மா செடியெலாம் ஊண்டி வச்சது இல்லைங்க, விதை தான் போட்டது. சாதாரண மண் தான். நம்ம டப்பாவில் மிளகாயெல்லாம் வச்சுருந்துட்டு காலியானதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் கிடக்கும் பார்த்திங்களா, அதை சும்மா போட்டது தான் இப்படி வந்துருச்சு. இந்த பச்சை மிளகாவுக்கு உரம் தேவையில்லை, சாதாரண பச்சை தண்ணியே போதும். சாதாரண நார்மல் வாட்டர் ஊற்றுனதுக்கே என்ன பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு. உரம் போடலை, நம்ம வீட்டு யூஸுக்காக அப்போயே பறிச்சுக்கலாம். எப்படியும் வந்து ஒரு கிலோவுக்கு தேரும் பாருங்கள். துளசி செடியில் இந்த மாதிரி நிறையா பூ பூத்துருக்கும் பாருங்கள். இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இன்னும் இடையில கொஞ்சம் ஒர்க்கு பொங்கல் வேலையெல்லாம் இருந்ததுனால கவனிக்க முடியல இவங்களை. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா இலையெல்லாம் நல்லா பெருசாக வந்துடுவாங்க. பெரிய பெரிய இலையெல்லாம் வந்துடும். துளசி செடியில் இந்த பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா சத்து பூரா இந்த விதையிலையும் இந்த பூக்குமே போயிடுறதுனால நமக்கு இலை பெருக்காது. இந்த கட் பண்ணி விட்டுட்டோம்னா சத்துக்கள் இந்த இலைக்கு வந்து இந்த இலை ஒவ்வொன்றும் இந்த மாதிரி பெரிய பெரிய இலைகளாக வந்துடும். இதை விட பெருசாகவும் வரும். இதுதாங்க நம்ம எலுமிச்சை மரம். கல்யாணத்தில் கொடுத்த எலுமிச்சம்பழம் மரம். அப்போ செடியாக கொடுத்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன். நல்லா வளர்ந்துருச்சு. நிறைய தடவை வெட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து நிறைய காய் காய்க்குது. காய் தெரியுது பாருங்கள். இந்த மரத்தில் நிறைய காய் காய்க்குங்க. பெரிய பெரிய பழமாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இது பூச்சி வைக்குது. இதுக்கு என்ன மருந்து வைக்கிறதுன்னு தெரியலை. தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இது பாருங்கள், நிறைய பழம் இருக்குது. இது எல்லா சீசன்லேயுமே பூ பூத்து காய் காய்க்குதுங்க. நல்ல மரம். எங்கள் வீட்டில் தோட்டம்லாம் கிடையாதுங்க, சும்மா ஓரங்களில் ஒன்று வச்சது தான். அதுலேயே நமக்கு எவ்வளோ யூஸ் இருக்குது பாருங்கள். இது அன்னைக்கு பார்த்த சீத்தாப்பழம் தாங்க, இன்னும் பழுக்கலை, காயாகவே இருக்குது. எப்போ பழுக்குன்னு தெரியலை. தொட்டு தொட்டு பார்த்தா கல் மாதிரியே இருக்குது. பறித்து சீக்கிரமாக சாப்பிடணும், ஆர்வமாக இருக்குது. இந்த பார்த்திங்களா, இது அரிசி களைஞ்ச தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, நம்ம காய்கறி நறுக்கின இந்த வேஸ்டேஜ், இது எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். போட்டு வச்சுட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு குடம் தண்ணி கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் நான் விட்டுட்டோம்னா இதுவே போதுமான உரம் தான். ரொம்ப சத்து அதிகம். முட்டை கூடெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கூடை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா இதை காய வச்சு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஈரப்பதம் போன உடனே நல்லா நொறுக்கி விட்டுக்கிறணும். நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம இந்த ரோஜா செடியெலாம் வச்சுருக்கோம்ல, அதில் மண்ணை கிளறி விட்டுட்டு இது முட்டை கூட தூவி விட்டோம்னா அதுவே போதுமான உரம் தான். அந்த காய்கறி கழிவுகளும் அரிசி களைஞ்ச தண்ணீரும் அந்த முட்டை கூடுமே நமக்கு சரியான உரமாக இருக்கும். நல்ல உரமும் சத்தானதும் கூட. அதில் தான் நமக்கு இந்த ரோஜா செடியில் அவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மரத்துலேருந்து வந்த எலுமிச்சம்பழம், செடியிலேருந்து வந்த பச்சை மிளகா, அதில் 2 மிளகா பழம் இருக்குது. இடையில 4-5 நாள் அந்த மிளகாயெல்லாம் பறிக்காமல் விட்டதுனால மிளகா பழுத்துருச்சு. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய வச்சு வரமிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 4-5 செடி தான் இருக்கும். அதுலேயே எவ்வளோ மிளகா இருக்குது பார்த்தீங்களா. கடைக்கு போய் வாங்க தேவையே இல்லை. நம்ம வீட்டு யூஸுக்கு நம்மளே இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுக்குன்னு இடம் வேணும்னு நினைக்காதீங்க. ஒரு 2 அடி இருந்தாலே போதும். மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த விதைகளை போட்டாலே தானாக முளைச்சிக்கும். ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இதோட வேரும் வரும். அதனால் அதிக அளவு இடம் தேவையில்லை இதுக்கு. நம்மளே விதையை போட்டு செடியை முளைக்க வச்சு அதில் காய் விட்டு அதை பறித்து நம்ம சமைக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம் நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ பழம் அதில் வந்து நம்ம எடுக்கலாம். இதுக்கும் நான் எந்த உரமும் போடுறதில்ல. இது வந்து செடியும் நான் வாங்கி வைக்கல. கல்யாணத்தில் கொடுப்பாங்கல்ல அந்த எலுமிச்சம்பழம் செடி தான்.
நல்ல மரமாக வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மரம். நல்லா காய்க்குது. எல்லாருக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு 5 பழமாக நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நல்லா சாறு நிறையா இருக்கும். இதுக்கு வெறும் தண்ணி தாங்க நான் ஊற்றுறேன். நம்ம போர் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எந்த உரமும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்களும் இதே மாதிரி செடிகளில் நல்லா நிறையா வளங்க. இப்போ தான் காய்ச்சிருக்குது. இனி அடுத்து நிறையா காய்க்கும் போது நம்ம பறிச்சிடலாம். நல்லா இருக்குங்க. எந்த உரமும் போடலை, இயற்கையாகவே விளையுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறையா பார்க்கலாம். நம்ம முட்டுக்கள்லாம் எப்போ பூப்போன்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணி வர்றாங்க. நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய செடியில் இவ்வளோ முட்டு வச்சு நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். ஒரு முட்டுகள் தான் வைக்கும். இந்த தடவை நிறைய முட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது பூத்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.